வணக்கம், நான் தான் முகேஷ். வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம சேனல் பார்த்தா மோட்டோ விலாக், டூரிங், டிராவலிங், பைக் சம்மந்தப்பட்ட வீடியோஸில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக போட்டிருக்கோம். நம்ம சேனல் யார் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் டங்குன்னு தட்டி விட்டு ஆள் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் வீடியோ பார்த்து உங்களுக்கு டக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். எனக்கு RC தான் பிடிக்கும், R15 தான் பிடிக்கும், டியூக் தான் பிடிக்கும் அப்படின்னு நினைக்க வேணாம். உங்களுக்கு என்ன பைக் பிடிச்சாலும், எனி பைக் லவர்ஸ் யாராக இருந்தாலும் நம்ம சேனல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா அனைத்து விதமான பைக் சம்மந்தப்பட்ட கண்டென்ட்லாம் போட்டிருக்கோம். ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக போட்டிருக்கோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நினைக்கிறேன். ஸோ காசாக பண்ண வாங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. ஸோ ஓகேங்க, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வேறு லெவல் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராக் ரேஸ் வைக்க போகுது. அதேமாதிரி நாங்கள் பைக் ஓட்டும்போது பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலாக தான் பைக் ஓட்ட போகிறோம். ஹெல்மெட் போட்டு சேஃபாக தான் ட்ரை பண்ண போகிறோம். நாங்கள் ட்ரை பண்ண போகிற இடத்துல பார்த்தீங்கன்னா யாருமே இருக்க மாட்டாங்க. SLF இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டில் தான் பார்த்தீங்கன்னா ட்ராக் ரேஸ் வைக்க போகிறோம். இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா அவ்வளோக்கே எந்த வண்டியுமே வராதுங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த ரோடை பார்த்தீங்கன்னா நாங்கள் சூஸ் பண்ணோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா RC200 இந்த பைக் தாங்க. RC200 R15 V3Sங்க. இது பார்த்தீங்கன்னா 155cc, இது பார்த்தீங்கன்னா 200cc. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நானும் ஹெல்மெட் போட்டிருக்கேன். ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் போட்டிருக்கான். ஒன்றும் பிரச்சனை இல்லை, சேஃபாக தான் பார்த்தீங்கன்னா இந்த ட்ராக் ரேஸ் பார்த்தீங்கன்னா பண்ண போகிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எங்கே ஸ்டார்ட் பண்ணி எங்கே முடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா நான் காட்டுறேன் இருங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கான விளாக் பார்த்தீங்கன்னா கோப்ரோவில் பார்த்தீங்கன்னா ஷூட் பண்ணலங்க. இன்றைக்கான விளாக் எதில் ஷூட் பண்ணுறோன்னா மொபைல் தான் ஷூட் பண்ணுறோம். ஏன் கோப்ரோவில் ஷூட் பண்ணலன்னா, கோப்ரோ கேமரா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரச்சனை. அது ரெடி பண்ண பார்த்தீங்கன்னா கடையில் கொடுத்துருக்கு. இன்னொரு 2 டேஸில் பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிரும். நாளைக்கு பார்த்தீங்கன்னா சண்டே உங்களுக்கு வீடியோ கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா இந்த மொட்டை வெயிலில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ எஃபெக்ட் போட்டு பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்து எடிட் பண்ணி அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சில ஃபேமிலி. ட்ராக் ஓட்டும்போது நம்ம போகிற ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா கோப்ரோவாக இருந்தால் அப்படி ஸ்டேபிளாக நிற்கும். எவ்வளோ வேகமாக போனாலும் ஸ்டேபிளாக அப்படியே நிற்கும். ஆனால் மொபைல் அப்படி கிடையாது. நம்ம வேகமாக போகும்போது இப்படி இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆங்கிள் இப்படி மாறிடும், இல்லைன்னா இப்படி திரும்பிடும். நிறையா பிரச்சனை இருக்குது மொபைல் எடுத்தோம்னா. இங்கேருந்து ஓகேவா? ஸோ ஸ்டார்ட் பண்ணுற இடம் பார்த்தீங்கன்னா இந்த இடம் வச்சுக்கலாங்க. ஓகேங்களா? ஸ்டார்ட் பண்ணுற இடம் இந்த இடம். எண்ட் பண்ணுறது எங்கேன்னு காட்டுறேன். அதாவது இந்த கல் பார்த்தீங்கன்னா நாங்கள் எண்டாக வச்சுக்கிறோம் ஞாபகமாக. கல் ஓகேவா? எது இல்லை அவ்வளோ தூரம் வேணாம், அங்கே ட்ரெயினிங் இருக்குல்ல. ஓகே, இது ஓகே. எண்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த கல் தாங்க. ஓகேங்களா? இது தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஞாபகமாக வச்சுக்க போகிறோம். இந்த கல் தான் பார்த்தீங்கன்னா எண்ட் பண்ணுற இடம். ஸ்டார்ட் பண்ணுற இடம் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஆல்ரெடி காமிச்சேன், அந்த இடம் தான். பார்த்தீங்கன்னா நம்ம R15 V3 ஓட்ட போகிறோம். நம்ம ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா RC ஓட்ட போகிறோம். ஒரு 2வது ரவுண்டு 3வது ரவுண்டு போது பார்த்தீங்கன்னா நம்ம பைக் பார்த்தீங்கன்னா அப்படியே சேஞ்ச் பண்ணிக்கலாங்க. பார்த்து சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்கள். ஓகேங்களா? பைக் கண்ட்ரோல் தான் முக்கியம். பார்த்து சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்கள். ஓகேங்களா? சேஃபாக பண்ணுங்கள், கண்ட்ரோல் முக்கியம் ரொம்ப. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா யமகாவா இல்லை KTMன்னு பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பண்ணி பார்த்து சொல்லிடுறேங்க. எங்கேயுமே சொதப்பாதப்பா. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா போன வீடியோவில் நிறையா டைம் சொதப்பினேன். இந்த டைம் சொதப்பாமல் இருந்துச்சுன்னா ஓகே. RC ஆரம்பமே அமர்கலமாக இருக்கே. செல்லக்குட்டி என் தங்கம்ல எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது. 1 2 3. ரவுண்டில் பார்த்தீங்கன்னா R15 சரியான பிக்கப்பு. டாப் எண்ட் பார்த்தீங்கன்னா 111 ஓட்டுனாங்க. இன்னுமே போகும் 130 140 போகிற வாய்ப்பு இருக்குது. வண்டி என்ன பிரச்சனைனாங்க, ஸ்டார்ட்டில் இழுத்து ஓட்டுறதுனால பார்த்தீங்கன்னா RPM இழுத்து ஓட்டுறோம்ல, அதாவது ரெட் லைட் எரியும். ஸோ RPM இழுத்து ஓட்டுறதுனால பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா வண்டி ஆஃப் ஆயிடும் ஒரு 100 ஸ்பீட் போகும்போது. அதே மாதிரி நீங்கள் நார்மல் ஃபாஸ்ட்டில் போகும்போது பார்த்தீங்கன்னா ஃபியூவல் பார்த்தீங்கன்னா லைட்டாக தான் பம்ப் பண்ணும். இதுவே நீங்கள் வேகமாக போகும்போது ஒரு 100+ போகும்போது பார்த்தீங்கன்னா ஃபியூவல் பார்த்தீங்கன்னா டக்குன்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோலில் பார்த்தீங்கன்னா பம்ப் பண்ணுங்க. அதனால் பார்த்தீங்கன்னா டக்குன்னு பெட்ரோலில் பிடிச்சிடும். இந்த டைம் RC ஓட்டி பார்க்கலாம். சொதப்புது பையனுக்கு. இந்த டைம் நம்ம RC ஓட்டலாம். ஃபஸ்ட் ரவுண்டில் பிக்கப்பு நல்லா வந்துச்சு RC. ஏன்டா என்னாச்சு?
புரியல. நான் ஓட்டுறதா வா வா. பையனே கடுப்பாயிட்டு பார்த்தீங்கன்னா நீ ஆர்சி ஓட்டு, நான் R15 ஓட்டுறேன் அப்படின்ட்டான். ஆனால் பைக் மட்டும் சர்வீஸ் விட்டு ரெடி பண்ணான்னு வச்சுக்கோங்களேன், ஆர்சியெலாம் அடிச்சிக்கவே முடியாது. பயங்கர டஃப் தரும். இன்றைக்கி ஓட்டப்போகிற நம்ம 2 பைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் பைக் தாங்க. பார்த்தீங்கன்னா R15 போட்டுருச்சுங்க ஆர்சியை. கொஞ்சம் பக்கத்தில் போகும்போது, அதாவது ஃபினிஷ் பண்ணுற இடத்துக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா R15 ஓவர்டேக் எடுத்தாங்க. இப்போ மட்டும் எப்படி பைக் போச்சு? இதுக்கு தான் நான் ஓட்டணுங்கிறது. இப்போ மட்டும் எப்படி ஆர்சி போச்சு? ஸ்டாப் ஆகல. ஓட்டுனா பைக் ஸ்டாப் ஆகாதுடா டே. பார்த்து நான் ஏன் பார்த்தீங்கன்னா R15 V3க்கும் டியூக்கு இருக்குதுன்னா, டியூக் பார்த்தீங்கன்னா நேக்கட் மாடல், R15 பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் மாடல். ஆனால் ஆர்சி பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் மாடல், அது பார்த்தீங்கன்னா அதுவும் ஸ்போர்ட்ஸ் மாடல். அதனால தான் பார்த்தீங்கன்னா சரி இதுக்கு ட்ராக் ரேஸ் க்ரியேட் பண்ணி போட்டுருலாம் வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 130 போயிடுச்சா? 106 போச்சு. எனக்கு பயம். என்ன பையனா, ஏபிசி இல்லைல்ல, அதில் ஏபிசி இருக்குது, அடித்து அப்படி நின்றுடும். இதில் ஏபிசி இல்லைனால பயமாக இருக்குது. இன்னும் நான் பார்த்தீங்கன்னா த்ராட்டர் பார்த்தீங்கன்னா லைட் ஃபுல்லெல்லாம் த்ராட்டில் பண்ணேன், லைட்டாக த்ராட்டில் பண்ணேன். சரி இந்த இடம் த்ராட்டில் பண்ண இடம் இருக்குங்களா, இந்த த்ராட்லரை பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாலாம் த்ராட்டில் பண்ணல, லைட்டாக தான் த்ராட்டில் பண்ணேன். எனக்கு பைக் ஓட்டும்போது பார்த்தீங்கன்னா பயமாகவே தாங்க இருந்துச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஏபிசி இல்லாத பைக் நான் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பிரேக் பக்கத்து ஃப்ரண்ட் பிரேக் பிடிக்கும்போது பார்த்தீங்கன்னா டப்புன்னு உலட்டி விட்டுரும். ஸோ R15 ஓட்டினா எந்த பிரச்சனையும் இல்லை. நம்ம போகிற ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஏபிசி எடுத்து அந்த ஸ்பாட்லேயே நிற்கும். ஆனால் ஆர்சி பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை. ஏபிசி இல்லாதனால BS4 மாடல் இல்லைங்க, C200 BS4னால பார்த்தீங்கன்னா ஏபிசி கொடுக்கல. நம்ம ஃப்ரண்ட் பிரேக் அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உலட்டி விட்டு பார்த்தீங்கன்னா கீழே ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனால் பைக்கை பார்த்தீங்கன்னா இன்ஜினில் மட்டும் பிரச்சனை வர அளவுக்கு விட்டுறாதீங்க. பைக்கோட ஹார்ட்டே பார்த்தீங்கன்னா இன்ஜின் தாங்க. ஸோ இன்ஜினில் மட்டும் எந்த காரணத்தை கொண்டு பிரச்சனை வர விட்டுறாதீங்க. இன்ஜின்லாம் கை வச்சாங்கன்னா ரொம்ப ரொம்ப செலவாகும். இது வைப்ரேட் ஆச்சா பைக்கு? R15 வைப்ரேட் ஆச்சா? அது வைப்ரேட் ஆச்சு. 110 போகும்போது வைப்ரேட் ஆகிடுச்சு ஆர்சி. ரேஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பைக் முக்கியம் இல்லைங்க, யார் பைக் ஓட்டாங்க தான் முக்கியம். கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 முக்கியங்க. பார்த்தீங்கன்னா R15 V3Sஓட ஃபுல் த்ராட்லர் எப்படி இருக்குது, சவுண்ட் எப்படி இருக்குது, இந்த மாதிரி ஆர்சி எப்படி இருக்குதுலாமா. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் R15 பண்ணுறேன். காட்டில் எந்த எக்ஸாஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃபைனல் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே சேஃபாக இருக்குங்க. டேய் ஐயோ, இவனை வச்சுட்டு ஒரு வீடியோ பண்ணுறக்குள்ள எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஆர்சி தான் சொதப்போம். ஆனால் இந்த டைம் பார்த்தீங்கன்னா R15 தான் R15 சொதப்பிடுச்சுங்க. கேஸு ஸ்டார்ட் பண்ண கூட இல்லை. ஆள் பார்த்தீங்கன்னா டாப் அண்ட் அங்கே எண்டு போயிட்டு வந்துட்டான், ஃபினிஷ் பண்ணுற இடத்துக்கே போயிட்டு வந்துட்டான். நான் என்ன சொன்னால், வண்டி ஆஃப் ஆகிற மாதிரி இருந்தால், ஆர்சி ஆஃப் ஆகிற மாதிரி இருந்தால் R நடரா நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன் அப்படின்னேன். இப்போ R15 ஆஃப் ஆகிடுச்சு. இது R அடிக்கிறேன், போய்கிட்டே இருக்கான் ஆள். R அழுத்தி பிடிக்கிறேன், அவனுக்கு காது கேட்குமா நிப்பாட்டுவான். நான் பார்க்குறேன் ஆள் ஜெட்டு வேகத்தில் போயிட்டுருக்கேன். வண்டினா ஸ்டார்ட்டே பண்ணலாம், ஸ்டார்ட் பண்ணி த்ராட்டில் பண்ணி மூவ் கூட பண்ணலாம். இங்கே தான்டா நிற்கிது வண்டி. R நினச்சி காது கேட்டுச்சா இல்லையா? நீங்கள் பாட்டுக்கு போயிட்டுருக்க. அப்போது ஒரு ஃபைனல் ரோடுனால ஜெயிச்சு ஆகணும். நம்ம ஆர்சிக்கு பார்த்தீங்கன்னா அந்த டைட்டில் வின்னர்னு ஒரு பேரை வாங்கி கொடுக்கணும் அப்படின்ட்டு நீ பாட்டு போயிட்டியா?
டாப் வந்து ஃபுல்லாக எடுத்துருச்சு வெறித்தனம் செம்ம 25 ஆர்சி பார்த்தீங்கன்னா இந்த டைம் சரியான பிக்கப்பு சரியான டாப் எண்டு நான் கூட அடிச்சிருன்னு நினச்சேன் R15 நான் ஆர்சி பார்த்தீங்கன்னா சரியான பிக்கப்புங்க சேனல் யாராச்சும் புதுசாக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துருங்க ட்ராக் ரேஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்தாச்சுங்க ஒரு வழியாக சேஃபாக தான் பண்ணோம் அதே மாதிரி யாருமே அந்த பிளேஸில் வரமாட்டாங்க அவ்வளோக்கா ஹெல்மெட் போட்டு தான் ட்ரை பண்ணோம் அதே மாதிரி பைக் பார்த்தீங்கன்னா எங்கள் கண்ட்ரோலில் தான் இருந்துச்சு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது ஃபர்ஸ்ட் 4 ரவுண்டில் பார்த்தீங்கன்னா R15 தான் வின் பண்ணுச்சு லாஸ்ட் 2 ரவுண்டில் தான் பார்த்தீங்கன்னா RC வின் பண்ணுச்சு RC ஏன் வின் பண்ணலன்னா RC பார்த்தீங்கன்னா நிறையா பிரச்சனை இருக்குங்க சர்வீஸை ப்ராப்பராக சர்வீஸ் விடாமல் பார்த்தீங்கன்னா நிறையா பிரச்சனை இருக்குது ப்ராப்பராக சர்வீஸ் மட்டும் விட்டு வண்டியை பார்த்தீங்கன்னா கரெக்டாக மெயின்டென்ஸ் பண்ணி வச்சிருந்தா RC தாங்க வின் பண்ணியிருக்கும் ஏன்னு பார்த்தீங்கன்னா RC பார்த்தீங்கன்னா BS4 மாடல் 2018 மாடல் ஆனால் R15 V3S பார்த்தீங்கன்னா இப்போ வந்த மாடல் தான் இதுவே பார்த்தீங்கன்னா இப்போ வந்த RC 200 நியூ மாடல் கூட இப்போ விட்டோம்னா R15 தான் வின் பண்ணும் ஆனால் பழைய மாடல் RC கூட விட்டோம்னா பார்த்தீங்கன்னா RC தாங்க வின் பண்ணும் ஏன்னா பார்த்தீங்கன்னா அவ்வளோ பவர் இருக்குது இப்போ வந்த பைக்கை விட 2018 2019 அதாவது BS3 BS4 டியூக் RCலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர் அதிகம் அதனால் பார்த்தீங்கன்னா வின் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சான்ஸ் அதிகம் பயங்கரமாக டஃப் தரும் அதே மாதிரி தமிழ்லைனை பார்த்தீங்கன்னா என்னடா சூப்பர் பைக் வச்சிருந்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோ என் பண்ண போகிறேன் காட்டவே இல்லை அப்படின்னா இப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த சூப்பர் பைக் பார்த்தீங்கன்னா நான் காட்ட போகிறேன் ட்ராக் ரேஸில் வச்சு நாங்கள் பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் பண்ணிட்டு வீட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா சரி ஜூஸ் குடிச்சிட்டு போகலான்னு சொல்லி ஒரு கடையில் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணோம் அப்போ பார்த்தீங்கன்னா சூப்பர் பைக் பார்த்தீங்கன்னா பெனிலி 600 ஐங்க ஸோ நின்றுட்டு இருந்துச்சு பார்த்தும் பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சுங்க ஃப்ரெண்டுக்கிட்ட சொன்னேன் அங்கே நிற்கிறீங்க போய் பேசலாம்டா பேசி பார்த்தீங்கன்னா பைக்கை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னேன் அவன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு என்ன சொன்னான்னா கூச்சப்பட்டுட்டு வேணாண்டா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கூச்சப்பட்டான் ஆனால் நமக்கு அப்படிலாம் கிடையாது சூப்பர் பைக்கை பார்த்ததுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டேன் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா டக்குன்னு போயிட்டு அவரோட அதாவது சூப்பர் பைக் ஓனர்கிட்ட போயிட்டு பார்த்தீங்கன்னா பைக்கை பற்றி ஃபுல்லாக விசாரிச்சாங்க பைக் பார்த்தீங்கன்னா எவ்வளோ மைலேஜ் தருது எக்ஸாஸ்ட் பார்த்தீங்கன்னா காட்டுறேன் பாருங்க ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பெனிலி 600 பார்த்தீங்கன்னா எப்பயுமே டபுள் எக்ஸாஸ்ட் இருக்கும் இவர் பார்த்தீங்கன்னா தனியாக பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு 2 எக்ஸாஸ்ட் பார்த்தீங்கன்னா 70,000ங்க ஸோ பார்த்தீங்கன்னா அவ்வளோ லவுடாக இருந்துச்சு சவுண்டு எனக்கு பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா பொதுவாக பைக்னாலே ரொம்ப பிடிக்கும் ஆனால் சூப்பர் பைக்னா சொல்லவா வேணும் ரொம்ப பிடிக்கும் அதனால் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட நான் பர்மிஷனோட கேட்டேங்க ஆனால் பைக்கில் ஏறி வந்துக்கலாமா கொஞ்சம் த்ராட்டில் பண்ணி வீடியோ எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டேன் எடுத்துக்க ப்ரோ அப்படின்ட்டாங்க அதேமாதிரி பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டுக்கிட்ட வீடியோ எடுறான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் பைக்கில் உட்காந்து கரெக்டாக எடுறா யூடியூப்பில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உட்காந்தேன் ஆனால் அவன் வீடியோ எடுத்தாங்க ஸோ அவன் கூச்சப்பட்டு பயந்துட்டு பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்தது பார்த்தீங்கன்னா எதுவுமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக கேப்சர் பண்ணல நான் பைக்கில் உட்காந்துருக்கேன் அவன் பார்த்தீங்கன்னா கீழே எடுத்திருக்கான் ஃபோட்டோ மட்டும்தான் கரெக்டாக எடுத்தான் வேறு எதுவுமே அவன் உருப்படியாக பண்ணல சரி என்னங்க பண்ணுறது இதெல்லாம் கொஞ்சம் இருக்கிறதா லைஃப்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரே டைம் தான் சான்ஸ் கிடைக்கும் ஆனால் ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா சொதப்பிட்டான் ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் ஃபோட்டோ வச்சு கரெக்டாக எடுத்து கொடுத்தாங்க ஸோ அந்த ஃபோட்டோ கிளிப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஆட் பண்ணுற பாருங்க பைக்கில் உட்காந்து கீ போட்டு ஸ்டார்ட் பண்ணேன் அந்த ஐடியல் சவுண்டே பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆனால் அதெல்லாம் எதுவுமே வீடியோ ரெக்கார்டு பண்ணல நம்ம ஃப்ரெண்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நானே பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்த்துட்டு இவன் கரெக்டாக வீடியோ எடுக்கல அப்படின்ட்டு அவர்கிட்ட இன்னொரு டைம் கேட்குற பார்த்தீங்கன்னா மனசு கஷ்டமாக இருந்துச்சு அதனால் பார்த்தீங்கன்னா அவர் கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா கிளம்பி பைக் ஸ்டார்ட் பண்ணி போகும்போது பார்த்தீங்கன்னா நானே வீடியோ எடுத்தேன் அந்த கிளிப்பே ஆட் பண்ணுறேன் பாருங்கள் சவுண்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ லவுடாக சூப்பராக இருந்துச்சுங்க சூப்பர் பைக்கோட சவுண்டை பார்த்தீங்கன்னா கேட்டு வந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா த்ராட்லர் பண்ணவே இல்லை த்ராட்லர் பண்ணி தானே இன்னும் பார்த்தீங்கன்னா சவுண்டு லவுடாகவே கேட்டிருக்கும் பெனிலி சூப்பர் பைக் பார்த்தீங்கன்னா ரிவ்யூ பண்ணலாம் என்னங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க நீங்கள் சொன்னீங்கன்னா பார்த்தீங்கன்னா அந்த பைக்கும் ரிவ்யூ பண்ணிடலாம் அதே மாதிரி ஓனர்ஸ் வீடியோவும் போட்டுடலாங்க ஸோ ஓகேங்க இந்த வீடியோட என் பண்ணிக்கிறேன் டாடா பை பை டேக் கேர் லவ் யூ ஸோ மச் எங்கே போனால் ஹெல்மெட் போட்டு சேஃபாக போங்க தர்மம் தலைக்காக்கும் தலைக்கசும் இருக்காக்கும் எங்கே போனால் ஹெல்மெட் போட்டு சேஃபாக போங்க லவ் யூ ஸோ மச் மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லவ் யூங்க பை